உங்களுக்கு ரெண்டா தம்பி மின்சார கட்டணம் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, தொழில் மட்டுமே செயலில் இல்லை. சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றியா? ஆச்சரியம் வாழ தம்பி. எங்களை மனுமங்கிற நெருப்புல எரிக்கிறவங்கள மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். ஏகாதிபத்தியம் முடியடையவில்லை, ஏகாதிபத்தியம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பெருசாக வந்து அல்வா கொடுத்துட்டு போயிருக்கிறோம், நம்மளும் வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். ஏகாதிபத்தியம்லாம் முடியல. அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு ஏகாதிபத்திய ஒரு நாடாக இருக்கிறது, இன்றும் நாடு பிடிக்கும் நாடாக தான் இருக்கிறது. பாலஸ்தீன் சுன்னி பிரிவு இஸ்லாமிய அமைப்பு தான் ஹமாஸ். ஆனா இவன் வந்து ஷியா நாடு. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, ஐரோப்பிய ஒன்றியத்துல இருந்து இவனுக்கு தான் இங்க வேலை. இங்க இருக்கக்கூடிய அரபு நாட்டவர்கள் யூதர்களை கொன்றது அதிகமா, இல்லைன்னா ஐரோப்பிய ஒன்றியத்துல யூதர்களை கொன்றது அதிகமா? யூதர்களுக்கு எங்கே எதிர்ப்பு ஜாஸ்தி? இஸ்ரேலிய மக்களும் வாழணும், அதை தான் நான் விரும்ப சொல்றேன். இஸ்ரேல் மக்களும் வாழணும். நீங்க எல்லாரையும் கொண்டுட்டு நீங்க போன நூற்றாண்டுல இதே கருமத்தை தான் பண்ணீங்க, யூதர்களை கொன்று குவிச்சாங்க. திரும்ப இந்த இடத்துலையும் நீங்க அடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க கிரியேட் பண்ண முடியாது. இஸ்ரேலுக்கு சுற்றி அமைதி தேவை. இந்திய அரசாங்கம் ரொம்ப கிளியரா சொல்றது என்னன்னா, ஹமாஸை நம்ம வந்து கண்டிப்பா தள்ளி தான் வைக்கணும். பாலஸ்தீன மக்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னாலே முதல்ல ஹமாஸ் தள்ளி வைக்கணும். அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல் பண்ணும், ஈரான் சவுதி அரேபியா மேல தாக்குதல் பண்ணும், பாகிஸ்தான் ஈரானை தாக்குமா? இவர்கள் கடனாக பெற்ற அமௌண்ட்டை யூஏ கிட்ட கொடுத்துருச்சு. பிச்சைன்னு சொல்ல மாட்டீங்க, சொல்லக்கூடாது. ஐயோ, ஆமா, உதவி கேட்போர் அப்படின்னு வேணா சொல்லலாம். உதவி கேட்போர் சங்கத்தின் பாகிஸ்தான், ஏன்னா அதுக்கு தனியாக மினிஸ்ட்ரியே வச்சிருக்காங்க அவங்க. ஈரான் வந்து பின்வாங்க அவன் ஜெயிச்சிட்டாங்க இந்த வாரம், அவன் விட மாட்டான். இன்னொன்று, அமெரிக்கா வந்து ஜெயிச்சதா காமிச்சிக்கலாம், ஆனால் ஜெயிச்ச மாதிரி எனக்கு தெரியல. போதுண்டா பாடி, நீ பாட்டு உங்க கூட வச்சுக்கிட்டு என்னால் எதுவும் என் ஊரையும் பார்க்க முடியல, ஈரானையும் பார்க்க முடியல, வெஸ்ட் ஏஷியாவும் பார்க்க முடியல, உன்னையும் பார்க்க முடியல, போது நிறுத்து அப்படின்ற லெவலில் தான் இஸ்ரேலை இப்போ அமெரிக்கா டீல் பண்ணிட்டு இருக்கு. ஆரம்பிக்க சொன்னதே தப்பு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான நம்ம கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். ஈரான் ஆரம்பத்துலேருந்தே மிகப்பெரிய அடி வாங்கிச்சு சார், சரிங்களா? அடி வாங்கும் போதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் நான் வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன், க்ளோஸ் பண்ணி தான் வைப்பேன் அப்படின்ட்டு. அது என்ன சார், லெபனான் மேலே மட்டும் அதுக்கு அவ்வளோ பிரியும்? லெபனானை நீ தொட்டேன்னா நான் ஹைட் ஓப்பன் பண்ண மாட்டேன். லெபனான் 10 days சீஸ்ஃபயர் கொடுத்துட்டியா, அப்போ நான் உனக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். அது என்ன சார் அவங்க மேலே மட்டும், ஏன் மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்தா தெரியலையா? இல்லை, ஈரான் அப்படின்ற நாட்டுக்கு சில நாடுகள் மீது கண்டிப்பாக ஒரு நட்பு நாடாக வைத்திருக்கிறார். ஏன் யுஏஇ, பஹ்ரைன், குவைத் அத்தனை பேர்த்து அடிக்கும் போது தெரியலையா சார்? இல்லையே, இவங்க தானே அடிச்சாங்க. யார்? ஈரான் தானே அடிச்சது. இவங்கெல்லாம் இங்கே ப்ராப்ளம் அது கிடையாது. லெபனான் வந்து காசாவில் இருக்கும் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்கே இருக்கக்கூடிய, சுருக்கமாக சொல்லணும்னா, ஹமாஸ், ஹெஸ்போல்லா வந்து பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் பயங்கரவாத இயக்கம் அப்படின்னு இந்தியாவும் அப்படிதான் சொல்லுது. ஹமாஸ் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பொதுமக்களை கொள்ளும்போது நீங்க பயங்கரவாதம் தான் சொல்லுவோம். நேற்றுக்கு திரும்ப நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் பேசும்போது ஹமாஸ் பயங்கரவாத, இன்னைக்கு சொல்றோம், நான் திரும்ப சொல்றேன், பாலஸ்தீன் மக்கள் வேறு, ஹமாஸ் இயக்கம் அப்படிங்கிறது வேறு, ஹிஸ்புல்லா இயக்கம் அப்படிங்கிறது வேற, லெபனான் அப்படிங்கிறது இயக்கம் வேற. இப்படி இருந்தா மாத்திரம்தான் உங்களால அதை நாடா உங்களால பார்க்க முடியும். அப்படி இவங்கெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னா, இஸ்ரேல் அங்கே செய்வதை நீங்கள் நியாயப்படுத்தி தான் ஆகணும். இப்போ நீங்கள் இஸ்ரேல் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, உலகத்தில் எல்லாருமே வந்து 60,000 பேர் கொண்டது யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது ஆரம்பம் எதனால வந்ததுன்னா, ஹமாஸ் வந்து 1000 பேர் கொண்டதுனால அப்படின்னு போகுது. ஸோ இங்கே ப்ராப்ளம் எங்கேருந்து வருதுன்னு புரியுது உங்களுக்கு? ஸோ இங்கே ஆரம்பமே நீங்கள் ஹமாஸையும் பாலஸ்தீனில் காசாவோ வெஸ்ட் பேங்கோ இருக்கிற ஹமாஸ் இயக்கத்து ஆளுங்களையும் பாலஸ்தீன் சராசரி பாலஸ்தீன குடிமகனையும் பிரித்து பார்க்காம நீங்கள் அங்கே பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, அங்கே அமைதி திரும்பாது. அதே போல் லெபனானில் ஹெஸ்புல்லா அப்படிங்கிற இயக்கத்துக்கும் ஆளும் வர்க்கத்துக்கும் அவங்க வந்து அங்கே ஒரு பார்ட்டின்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட்டில் ஒரு பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ அவங்கள பிரியாமல் நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஏன் சார் லெபனான் கவர்மெண்ட் வந்து ஹெஸ்புல்லா வந்து இன்னுமே வச்சிருக்காங்க? இல்லை, அதான் இங்கே ப்ராப்ளம் வந்து என்னன்னா, இங்கே இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் வந்து யூகே. அப்போ ஆரம்பத்தில் ஓகேவா, அது பிரிட்டிஷ் மேண்டேட்டாக இருந்த பிரதேசம். இவன் பிரிக்கும் போது
விட்டுட்டு போன வேணும்ட்டே விட்டுட்டு போன ப்ராப்ளம் அது. சண்டை போட்டு பிரிட்டன் வந்து பிளண்டர்ஸ் ஆஃப் பிரிட்டன் புக்கே போடலாம். we will talk about this. ஒரு எபிசோடாவே இந்த எலெக்ஷன் மூடிட்டோம், தமிழ்நாடு எலெக்ஷன் மூடிட்டோம், அதுக்கப்புறமா இந்த வார் இன்னும் கொஞ்சம் பீஸா போட்டோம். பிரிட்டனுடைய பிளண்டர்ஸை பற்றி நம்ம பேசுவோம். இந்தியா பாகிஸ்தான், அது பாலஸ்தீன் இஸ்ரேல் ப்ராப்ளம், தைவானு, குவாம், ஃபாக்லாண்ட் ஐலாண்ட்ஸு, சாகோஸ் ஐலாண்ட்ஸு, அங்கங்க பிட்டு பிட்டா இன்னும் இவங்கெல்லாம் எம்பையராக தான் இருக்காங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஏகாதிபத்தியம் முடியடையவில்லை, ஏகாதிபத்தியம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பெருசாக வந்து அல்வா கொடுத்துட்டு போயிருக்கிறோம், நம்மளும் வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். இவ்வளோ நாள் ஏகாதிபத்தியம்லாம் முடியல. அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு ஏகாதிபத்திய ஒரு நாடாக இருக்கிறது, இன்றும் நாடு பிடிக்கும் நாடாக தான் இருக்கிறது. அதில் ஈராக்லேருந்து இப்போ துண்டக்கான வெளில போயிட்டாங்க. இப்போ ஈராக்கை விட்டுருச்சு அமெரிக்கா அடிச்சு அடியில். ஸோ அப்போ இந்த பகுதியில் யூதர்களுக்கான தேசம் வேண்டுமா? ஆமாம் வேண்டும், யூதர்களுக்கு இடம் வேண்டும். ஆனால் அங்கே காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருந்த பாலஸ்தீனியர்களுக்கும் இடம் வேண்டும். நீ எல்லாரையும் தூக்கிட்டு நான் இப்படி கொண்டு வந்து உட்கார வைப்பேன்னா அது பண்ணவே முடியாது. ஏன்னா அது இனப்பிரச்சனையாக மாறிடும். ஏன் இனப்பிரச்சனையாக மாறும்னா, இவங்க வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இவங்க வெளியில் போயிட்டாங்க. இவங்க போய் வெளியில் ஊர்லாம் தங்குறாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வந்தவங்க தான் இப்போ இஸ்ரேலில் ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போ இது இனப்பிரச்சனையாக மாறுது. இது மத பிரச்சனையாக நீங்கள் பார்க்க முடியாது. புரியுதா? இப்போ எப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்து மதத்துக்கு மாறி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு புரோகிதராக வராருன்னு வச்சுங்க, அவர் வந்து இங்கே முதலமைச்சராக நிற்கணும்னு நினைக்கிறார். நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? ஏன்? அவர் இந்துங்க, அவர் வந்து இது புரோகிதராக வந்துட்டாரு. இல்லைன்னா நீங்கள் என்ன இந்த ஃபஹாத் ஃபாசிலுக்கு எல்லா ஜாதியிலையும் மீம்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ட்ரம்ப்புக்கும் ஒரு மீம் போடுங்க, இந்தந்த ஜாதின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து உட்கார வச்சாலும் அவர் இனத்தால் வெள்ளை நினைவு. புரியுதா? ஸோ அப்போ அவன் வேற ஸ்லீப்பர் செல் மாதிரி தான். புரியுது? சீமான் அவர்கள்லாம் அவ்வளோதான் சார். இல்லைங்க, நீங்கள் உங்களை சீமானை விட்டுருங்க. சீமான் அவர்கள் கூட இந்த விஷயத்தில் வந்து நான் அவரோட நான் உடன்படுறேன்னு வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். ஏன்னா வெளியிலேருந்து ஒரு மதத்தாலோ இது இனத்தாலும் அவன் வேற அப்படின்றது போது அந்த இடத்துல நீங்கள் வைக்க முடியாது. புரியுதா? ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த இடத்துல வேறுபடுறாங்க உலகத்தில் எல்லாருமே. ஸோ அங்கே நீங்கள் யூரோப்பியன் ஜூஸ் வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல. ஸோ அப்போ அது யூரோப்பியன் காலனி மாதிரி இருக்கு இஸ்ரேல் அப்படின்றது. ஸோ அங்கே காலங்காலமாக ஒரு 5000-10,000 குடும்பங்கள், யூத குடும்பங்கள், மிடில் ஈஸ்டர்ன் ஜூஸ் இருந்தாங்க காலங்காலமாக. இத்தனை எதிர்ப்பையும் இஸ்லாமிய போர், அப்புறமா கிறித்துவ போர், அந்த இடத்துல வந்து சிலுவை போர் நடந்த இடம் அது. முதல்ல கிறித்துவர்கள் தான் அந்த இடத்த பிடிச்சாங்க. முதல்ல யூதர்களாக இருந்தாங்கல்ல, யூதர்கள் அடிச்சு திருத்தந்து யாரு? இஸ்லாமா? 500 வருஷம் கழிச்சு 600 வருஷம் கழிச்சு தான் இஸ்லாமே வருது. முதல்ல யூதர்கள் இருந்தாங்க, யூதர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் வருதாங்க, கிறிஸ்தவர்கள் வந்து உள்ளுக்குள்ள அடிச்சு இவங்களை அடிச்சு தன்பாங்க, எக்ஸோடஸ் வெளில போகிறாங்க, திரும்ப உள்ள வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மிடில் ஈஸ்டர்ன் ஜூஸே இருந்திருக்காங்க அங்கே. அவங்களோட ரெப்ரசன்டேஷனே இல்லை. இப்போ இங்கே ப்ராப்ளம் எதனால் வருதுன்னா, வெளியிலேருந்து இது யூரோப்பியன் காலனியாக இருக்குன்றது தான். ஸோ அதுக்கு வந்து இந்த ஈரான் நாடு அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ், ஹிஸ்போலாவுக்கு நிதியுதவியும் ஆயுத சப்ளையும் செய்யுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்கே நடக்குது. எதுக்காக சார் அந்த அதாவது ஈரான் அதுதான் இங்கே ப்ராப்ளம். வந்து இதை வந்து ஒழுங்கான கண்ட்ரி பிரச்சனை. ஈரான் எதுக்கு அங்கே போய் தலையிடணும்? இவங்களுடைய இனம், அதாவது அந்த என்ன சொல்றது, ஷியா அந்த பிரிவு சார்ந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பாலஸ்தீன் சுன்னி பிரிவு இஸ்லாமிய அமைப்பு தான் ஹமாஸ். ஆனா இவன் வந்து ஷியா நாடு. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, ஐரோப்பிய ஒன்றியத்துல இருந்து இவனுக்கு தான் இங்க வேலை, ஐரோப்பிய கண்டத்துல இருந்து வந்து இங்கே நம்மளோட ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், இது வந்து ஆரம்பம், இது நம்ம அடுத்தது வரும் அப்படின்றாங்க ஈரான். அதனாலதான் ஈரான் வந்து இந்த பிரதேசம் முழுக்க நீ எதுக்கு வர அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு விதத்துல நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. பாகிஸ்தான்ல இன்னைக்கு வெள்ளக்காரன் போனால் வந்து உட்காரும், பங்களாதேஷ்ல எப்போனா செயின்ட் மார்ட்டின்ல என்னைக்கு வேணா அமெரிக்கா வந்து உட்காரும். ஓகேவா? டீகோ கார்சியில் வந்து என்னைக்கு வேணா நம்மளுக்கு எதிர்ப்பு வரலாம். ஸோ நீங்கள் வந்து when you talk about geography you have to talk about history too. அதுதான் நான் சொல்ல வரேன். let us talk flat. ஸோ அப்போ இஸ்ரேலுக்கு நாடு வேணுமோ இருக்கட்டும், ஆனால் பாலஸ்தீனர்களுக்கு இடம் வேணும். நீங்கள் யூ cannot go on and on, இப்படியே நீங்கள் போயிட்டே இருக்க முடியாதுன்றதுக்கு தான் சொல்கிறோம். ஸோ அந்த சமயத்தில் அமெரிக்காவுக்கு என்ன தேவைன்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இடம் வேணும். அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல ஆள் வச்சுருப்பாங்கள்ல, அதுதான். இன்னொன்று, யூதர்கள், இங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னா ஐரோப்பிய கண்டத்துலேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறேன். அவர்கள் விரும்பி வந்தார்களா? இல்லை சார், ஹிட்லர் அடிச்ச அடி இல்லை. புரியுதா? ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரபு நாட்டவர்கள் யூதர்களை கொன்றது அதிகமா, இல்லைன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் யூதர்களை கொன்றது அதிகமா?
யூதர்களுக்கு எங்கே எதிர்ப்பு ஜாஸ்தி? யூரோப்பில். அப்போ ஸோ உனக்கு வேண்டான்றவனால கொண்டு வந்து இங்கே விடுற அப்படிங்கிறது தான் விஷயம். கரெக்டா இல்லையா? உண்மையிலே நீ வந்து எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண போறான்னா யூ கீப் தம் தேர் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நிற்குமா இல்லையா? அவனுக்கு இடம் வேணுமானா கண்டிப்பாக யூதர்களுக்கு இடம் வேணும். அங்கே டெம்பிள் கட்டணுமானா கண்டிப்பாக கட்டணும். அது அங்கே இருந்தது அப்படின்னா கட்டணும். அதுக்குள்ளெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து மொத்த இடமும் அடுத்தது கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு போகிறாங்க. ஸோ ஈஜிப்ட்லேருந்து ஈராக் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தமும் அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் சாத்தியம் கிடையாது. ஒரு ஒரு முடிவுக்கு வரணும் நீங்கள். ஸோ அதனால் இந்த போர் முடிவுக்கு வரணும். அதுக்கு லெபனனும் கண்டிப்பாக இஸ்ரேலிய மக்களும் வாழணும். அதை தான் நான் விரும்ப சொல்கிறேன். இஸ்ரேல் மக்களும் வாழணும். நீங்கள் எல்லாரையும் கொண்டுட்டு நீங்கள் போன நூற்றாண்டில் இதே கருமத்தை தான் பண்ணீங்க. யூதர்களை கொன்று குவிச்சாங்க. திரும்ப இந்த இடத்துலையும் நீங்கள் அடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. இஸ்ரேலுக்கு சுற்றி அமைதி தேவை. கோ எக்ஸிஸ்ட் ஆகணும். எல்லா பக்கம் அடிக்கிறானு இல்லை அவன் இல்லை இன்னொரு சொல்லட்டுமா? இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தில் தான் நீங்கள் இங்கே அவனுக்கு இருக்குல்ல சப்போர்ட்டு. ஸோ இப்போ அவனுக்கு என்ன தேவைன்னா இருக்கிற இடத்துல 2 பேருக்கும் ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷன் தேவை. அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு 2 பக்கத்துலேயும் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் தேவை. அவ்வளோதான் நான் சொல்கிறது. பாலஸ்தீன்லையும் ஸ்டேபிள் கவர்மெண்ட் தேவை, இஸ்ரேல் பக்கமும் ஸ்டேபிள் கவர்மெண்ட் தேவை. இதுதான் கரெக்டாக இருக்க முடியுமே தவிர ஒரு பக்கம் மாத்திரம் சொல்ல முடியாது. அதனால தான் இந்திய அரசாங்கம் ரொம்ப கிளியராக சொல்கிறது என்னென்னா, ஹமாஸை நம்ம வந்து கண்டிப்பாக தள்ளி தான் வைக்கணும். பாலஸ்தீன மக்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னாலே முதல்ல ஹமாஸ் தள்ளி வைக்கணும். ஹெஸ்போல்லா நீங்கள் தள்ளி வச்சா தான் லெபனான் கூட பேசவே முடியும், இல்லைன்னா பேச முடியாது. ஸோ இதை தான் சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக. சொல்லிட்டு இந்தியாவும் சொல்லிட்டு இருக்கு, எல்லா நாடுகளும் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே நீங்கள் ரொம்ப தாக்குதல் பண்ணி லட்சக்கணக்கில் நீங்கள் கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உலகத்துல இருந்து உங்களுக்கு எதிர்ப்பு வரும். அதை தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இப்போ ஈரான் பண்ணுறது உங்களுக்கு சரி அப்படின்ற மாதிரி தெரியறதுக்கான ரீசன் வந்து இது எல்லாமே ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வந்த பிரச்சனை. போன நூற்றாண்டில் செய்த மிகப்பெரிய தவறுகளின் தொடர்ச்சி. இதில் வந்து பாலஸ்தீனும் ப்ராப்ளம் இல்லை, இஸ்ரேலும் ப்ராப்ளம் இல்லை. இது அவனுங்களால பண்ண முடியாதனால எடுத்துன்னு வந்து நம்ம மேலே போட்டு போயிட்டானுங்க. பாகிஸ்தானுக்கும் எனக்கும் தேவை பிரச்சனை, சைனாவுக்கும் தைவானுக்கு தான் பிரச்சனை, நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கு தான் பிரச்சனை, ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்குமே கூட சில சமயத்தில் இதான் பிரச்சனை. ஸோ இதுதான் இங்கே ப்ராப்ளம். ஓகே சார். அடுத்தது இப்போ மறுபடியும் பாகிஸ்தான் அடுத்த பீஸ் டாக்குக்கு கூப்பிட்டுருக்காங்களே சார், அதில் என்ன மாதிரி விஷயங்கள்? ஒன்றும் பெருசாக நடக்க போகிறது இல்லைப்பா. இதே மாதிரி தான் பாகிஸ்தான் இன்னொரு விஷயம் செஞ்சிருக்கு. பாகிஸ்தான் சவுதி அரேபியா ஒப்பந்தம் போட்டிருக்கு. எந்த மாதிரி ஒப்பந்தம் சார்? சவுதி அரேபியா மேலே தாக்குதல் பண்ணால் பாகிஸ்தான் ஊருக்கு வரும். சரி, இந்த ஒப்பந்தம் ஃபெயில் ஆகுது. நான் சொல்கிறேன், ஃபெயில் தான் ஆகும். உன்னை வாய் வச்சேன்னு சொல்லாதீங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு ஆப்கானிஸ்தான் ஒரு கிளாஸ் வச்சுன்னு இருக்கேன், கீழே விட்டா கீழே வந்து உடையதான் உடையும். அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை இருந்தால் ஃபெயிலாக தான் போகும். இது கிராவிட்டின்னா அது ரியாலிட்டி. ஓகேவா? அவன் ஃபெயிலாக போச்சுன்னு வச்சுங்களேன், அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் பண்ணுது, ஈரான் சவுதி அரேபியா மேலே தாக்குதல் பண்ணுது, பாகிஸ்தான் ஈரானை தாக்குமா? கேட்குறேன். அப்படி தாக்குதல் பண்ண அந்த நாட்டில் போய் இவன் பேச்சுவார்த்தை நடக்கிற விஷயமா? அப்போ ஆல்ரெடி அவன் முடிவு பண்ணிட்டான், நான் அவன் சைடில் தான் நிற்கிறேன். அவன் எப்படி மத்தியஸ்தம் பண்ண முடியும்? டேபிள் வேணால் போடலாம். இந்த ஊர் திருவிழாலாம் நடந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த குழந்தைங்கள்லாம் மிட்டாய் சாப்பிட்றதுக்கு போகும். இந்த 13 வயது இருக்கவங்களாம் சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. எதுக்கு போவாங்கன்னு நமக்கு தெரியும், ஜென்ரலாக பேசுறது. அதே மாதிரி நான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிட்டு போவாங்க. இந்த கடை போடுறவங்களாம் கடை போடுறதுக்கு போவாங்க. இதெல்லாம் சைடில் வந்து யாசகம் பெறுவோர் அப்படின்னு ஒரு சிஸ்டர், அவங்க போய் அவங்க கலெக்ஷன் போவாங்க. அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு காரியத்தில் கண் வைன்னு சொல்லுவாங்கல்ல. பாகிஸ்தான் காரியத்தில் கண் வைக்கும் போது இதுலேருந்து எவ்வளோ யாசகம் பெறலாம் அப்படின்னு வேணா பாகிஸ்தான் கண் வைக்கலாம். ஏன்னா போன தடவை இந்த டேபிள் போட்டதுக்கு 5 பில்லியன் கலெக்ட் ஆயிருக்கு. ஆமாம், கத்தார் கிட்ட இருந்தும் சவுதி அரேபியா கிட்ட இருந்தும் வாங்கி யாசகத்தை இவர்கள் கடனாக பெற்ற அமௌண்ட்டை யூஏ கிட்ட கொடுத்துருச்சு. பிச்சைன்னு சொல்ல மாட்டீங்க? சொல்லக்கூடாது. ஐயோ. ஆமாம், உதவி கேட்போர் அப்படின்னு வேணா சொல்லலாம். உதவி கேட்போர் சங்கத்தின் பாகிஸ்தான். ஏன்னா அதுக்கு தனியாக மினிஸ்ட்ரி வச்சிருக்காங்க அவங்க. ஆமாம், இந்த ஊரில் யாசகம் பெற்றிருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப நாள் அங்கே பெறாங்கன்னா மாட்டிப்பாங்க. கூட்டின்னு வந்துட்டு வேற ஊரில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த ஊர்ல இருந்து எடுத்துன்னு வந்துட்டு திருப்பி இப்படியே அதுக்கு தனியாக ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கான். இது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது மற்ற நாடுகளுக்கெல்லாம். ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு திருவிழானா இதெல்லாம் நடக்குதுல, ஈகோ சிஸ்டம். அதே மாதிரி தான் பாகிஸ்தானோட ஈகோ சிஸ்டம் வந்து இட் இஸ் ரெடி ஃபார் அனதர் கலெக்ஷன்.
அப்படியே எடுத்துன்னு அப்படி பவுல் எடுத்துன்னு அப்படி போனார்னு வச்சுங்க, நம்ம மார்ஷல் மினிஸ்டரும் போனார்னு வச்சுங்க, எம் முடிஞ்சது கதை. அவ்வளோதானே தவிர இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. இன்னொன்று, ஈரான் வந்து பின்வாங்க அவன் ஜெயிச்சிட்டாங்க இந்த வார, அவன் விடமாட்டான். இன்னொன்று, அமெரிக்கா வந்து ஜெயிச்சதா காமிச்சிக்கலாம், ஆனால் ஜெயிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். ஸோ இப்படி இருக்கும்போது இது கண்டினியூ ஆக முடியாது. ஸோ ஒரே பாயிண்ட் வந்து அமெரிக்கா வந்து தன்னுடைய ஹெகிமோனியை இதோட ஏற கட்டி விட்டு உள்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும், உள்நாட்டு நிதி நிலைமையும், உள்நாட்டில் இருக்கக்கூடிய 38 ட்ரில்லியன் கடனை எப்படி அடைக்கிறதுன்றதையும், உள்நாட்டு பிரச்சனைகளை பார்ப்பது சரி அப்படின்றத நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். இப்போவும் திருப்பி அதான் சொல்கிறேன். ஓகே சார், கடைசி ஒரு சார், இப்போ லெபனானோட வந்து 10 days சீஸ்ஃபயர் மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுமே 10 days வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறோம்னு இருக்காங்க சார். இப்போ திரும்பவும் மறுபடியும் வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? 10 days முடிஞ்ச உடனே மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை மறுபடியும் இஸ்ரேல் வந்து லெபனானை தாக்குமா? இஸ்ரேல் லெபனான் தாக்குவதற்கான இப்போ நான் பேசினே இருக்கும்போது தாக்குதல் பண்ண கூட எனக்கு தெரியாது. ஆமாம் சார், ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இல்லை, அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில நாடுகள் அப்படி தான் இருக்கும். முதல்ல எக்ஸிட் பிளான் இல்லை நெட்டான்யாவுக்கு. ட்ரம்பே சொல்லிட்டார், யூ மஸ்ட் ஸ்டாப் ரேசிங் பில்டிங்ஸ் அப்படின்னு அவரே கெஞ்சற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது போதுண்டா பாடி, நீ பாட்டு உங்க கூட வச்சுக்கின்னு என்னால் எதுவும் என் ஊரையும் பார்க்க முடியல, ஈரானையும் பார்க்க முடியல, வெஸ்ட் ஏஷியாவும் பார்க்க முடியல, உன்னையும் பார்க்க முடியல, போது நிறுத்து அப்படின்ற லெவலில் தான் இஸ்ரேலை இப்போ அமெரிக்கா டீல் பண்ணிட்டு இருக்கு. ஆரம்பிக்க சொன்னதே தப்பு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால இது வந்து இப்போதைக்கு இஸ்ரேலுடைய ஆளும் வர்க்கத்திற்கு இந்த போர் தொடர வேண்டும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு முடிப்பதற்கு வழி தெரியவில்லை. முடித்த பிறகு எலெக்ஷன் நடத்தணும். எலெக்ஷன் நடந்ததுன்னா அந்த நாடு எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. யார் யாரெல்லாம் அந்த நாட்டுக்கு நட்பு நாடாக இருப்பார்கள்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். சரியா? ஈரானை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து கேட்குறதெல்லாம் கரெக்டான பாயிண்ட் தான். இந்த போர் வந்து ஈரான் மீது திணிக்கப்பட்டது. பாகிஸ்தானெல்லாம் நீங்கள் நம்பி பேச்சுவார்த்தைக்கு போக முடியாது. பாகிஸ்தான் இஸ்ரேலையும் பேச முடியாது, ஈரான்லையும் பேச முடியாது. ஏன்னா இவங்க 2 டெக்னிக்காலிட்டி நான் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது சவுதி அரேபியாவோட நட்பு நாடுன்ற போது நீ அங்கே நடுநிலையை இழக்கிறாய், அதனால நீ பேசுறது வேஸ்ட்டு. இஸ்ரேல்னு ஒரு நாடே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கிடையாது. பாகிஸ்தான் பாஸ்போர்ட் நெத்தியில் வச்சு காமிச்சானுங்களே, திரும்பி திறந்து பாடுறா, உள்ள எழுதியிருக்கு முதல் வார்த்தையே, திஸ் பாஸ்போர்ட் இஸ் வேலிட் ஃபார் எவ்ரி கண்ட்ரி எக்ஸப்ட் ஃபார் இஸ்ரேல்னு எழுதியிருக்கு. அப்புறம் எப்படி அவனை நீ மேதையில் கூட முடியாது. அதனால நீ என்னதான் பேசினாலும் இந்த துரந்தரில் காமிச்சா மாதிரி டேபிள் அடியில் வேணால் டீலிங் பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியுமே. நீ பேசி ஜாதிச்சான்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த பேச்சுவார்த்தைன்றது ஒரு கட்டத்துக்கு ஒரு ஜென்டில்மேன் எக்ஸிட் அப்படின்ற மாதிரி நாடுகளுக்கு இருக்குமே தவிர எல்லாருக்குமே. ஈரானை பொறுத்த வரைக்கும் தோத்தாலும் ஜெயித்தார்கள், அமெரிக்காவை பொறுத்தாலும் ஜெயித்தாலும் தோத்தார்கள். இதுதான் ஈக்குவேஷன் இது வரைக்கும். இதுதான் என்னோட கருத்தை நான் வைக்கிறேன் சார். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஜார்ஜ் மெலோனி அவர்கள் திடீர்னு வந்து இஸ்ரேலோட வந்து ஏதோ ஒரு கோஆப்ரேஷன் வந்து முடிச்சுக்கிற மாதிரி சொல்றதாகவும், அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் இன்னும் தைரியமான பிள்ளைன்னு பார்த்தா இப்படி இருக்கே அப்படின்றது மாதிரி. எதுக்காக சார் திடீர்னு சண்டை? இஸ்ரேல் நாட்டு போர் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்னாடி நிற்கிறவன் யாருன்னு கிடையாது, அடிச்சு நவசம் பண்ணுறவன், அவன் சர்வைவலுக்காக சண்டை போடுறவன். அதனால யாருலாம் பார்க்க மாட்டான். ஒன்று சொல்லட்டுமா, அமெரிக்காவே இந்த 6 day வார் நடந்தது, 6 நாட்கள் போர். நிரஞ்சர் சார் நிறைய பேசியிருப்பார் அதை பற்றி, நீங்கள் பார்த்து உங்கள் காணொலியிலே இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் அமெரிக்காவையே துவம்சம் செய்தது இஸ்ரேல். நீங்கள் என்ன இட்டாலியை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? லிபர்ட்டி ஷிப்புன்னு ஒரு ஷிப்பு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டு பொல காட்டினாங்க. அந்த ஷிப்புக்கான அந்த இது பணத்தையும் கொடுத்தாரு. ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறது, தெரியாம இஷ்டம், உங்கள் கொடி பறக்குது, அமெரிக்கா கொடி இருந்தாலும் அடி பண்ணிட்டு நஷ்ட ஈடாக ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றோம், அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அமெரிக்கா கிட்டே சொல்லிச்சு, அடிச்சு நொம்சம் பண்ணிட்டு. அந்த மாதிரி நாடு இஸ்ரேல், வேற வழியே கிடையாது. ஏன்னா விட்டா அவன் காலியாயிருவான்றதுனால என்ன பண்ணோம், பிரிச்சு மேடான்னு பேஞ்சிட்டான். 34 பேர் ரொம்ப செத்து போயிட்டாங்க அந்த லிபர்ட்டி ஷிப்பில் அடிச்ச அடியில். அவங்களுக்கு இனி வரைக்கும் அவங்க குடும்பம் மாத்திரம் போய் கொடியேற்றும் அமெரிக்காவில். ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னா நேவியே போய் மலரலை வச்சு சல்யூட் அடிச்சு 21 கன்னெல்லாம் சுடுவாங்கல்ல, ஜென்ரலாக ஒவ்வொரு வருஷமும் அனுசரிப்பாங்க. அது ஞாபகமாவது படுத்துவாங்கல்ல. அது அந்த மாதிரி அமெரிக்காவில் நடக்கவே நடக்காது. அந்த 34 பேர் எப்படி செத்தான், எதுக்கு செத்தான்னு யாருக்கும் தெரியாது. இவங்க குடும்பம் மாத்திரம் போய் ஒரு கொடி ஏற்றி ஒரு சல்யூட் அடிச்சு இந்த மாதிரி இருந்தாங்க, செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான் தவிர மற்றபடி எதுவும் இருக்காது. அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. எப்போ? இது 1965 நடந்தது. ஓகேவா? அந்த மாதிரி நாடு தான் இஸ்ரேல். இவங்க என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் வந்து இந்த லெபனானை தாக்கும் போது ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பா பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அமைதிப்படை இருக்கு இல்லையா, அந்த அமைதிப்படை போகும்போது அதில் இத்தாலியோட அமைதிப்படை இருக்குது, அது மீது தாக்குதல், அதில் உயிர் சேதம் இருக்குது. ஸோ அதற்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
நாங்கள் வந்து அமைதிப்படையாக இருக்கோம். அது அமைதிப்படைனா அதை தாக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. அதை நீ தாக்குறேன்னா உன் ஊரில் நான் எதுக்கு இருக்கேன், உனக்கும் எனக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்யறதா சொல்கிறாங்க. இருந்தாலும் இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா அது ஒப்பந்தமே கிடையாது. இவ்வளோ நாள் அனுபவிச்சுட்டு இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா அதெல்லாம் ஒரு ஒப்பந்தமே கிடையாது, நீ போ அப்படின்னு. ஸோ இப்போ இங்கே ப்ராப்ளம் வந்து என்ன ஆகுதுன்னா இது இத்தாலியோட நிற்காது. ஆல்ரெடி பிரான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, ஜெர்மனி. ஸோ அதை தான் சொல்ல வரேன், இஸ்ரேல் வந்து தன்னுடைய நட்பு நாடுகளை இழக்கும். ஆமாம் சார். அதுதான் ட்ரம்ப் என்ன வேணா சொல்ல, நீ என்னப்பா சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி நீ என்ன வேணா பேசலாம், எங்களுக்குன்னு ஒரு நாடு இருக்குல்ல, உன் ஊர்ல எது சொன்னாலும் நம்புவான். ஏன்னா உன் ஊர்ல இருக்க மக்களுக்கெல்லாம் எதுவும் இல்லை. இருந்திருந்ததுன்னா உன்னை இது மாதிரி ஆக்கி உட்கார வச்சிருப்பானா, இல்லை நீ பண்ற எல்லா கருமத்தையும் ஒருத்துப்பானா. எங்க ஊர்ல இருக்கிறவங்க கேள்வி கேட்பான். இதுதான் இட்டாலி மெலடி மேடம் என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஊர்ல கேள்வி கேட்பான், என் ஊர்ல பிரச்சனை வருது, உன் ஊர்ல என்ன வேணா பண்ணு, ஒன்றும் கேட்க மாட்டான். பங்கு பிரிச்சுட்டு போயிடுவான். ஆயிலில் பங்கு, ஸ்பாயில்ஸ் ஆஃப் ஆர்ல பங்குன்னு பிரிச்சு போயிடுவாங்க. தான் சொன்ன அலிபாபா 48 மாதிரி தான் நாடே போயிட்டு இருக்கு. இவங்க கொஞ்சம் சிவிலைஸ்டுன்னு நினைக்கிறேன். அதனால இவங்க கொஞ்சம் இதுவாக இருக்காங்க. அதனால அவங்க இதுல இருந்து வெளில போறேன்னு சொல்றாங்க. இஸ்ரேல் இது மாதிரி எவ்வளோ பேரை இழக்கும், இது அடையாளமாக செய்கிறார்களா உண்மையை செய்கிறார்களான்னு தெரியல. அது வேற ஒன்று இருக்கு. நம்ம பாட்டு இன்னைக்கு பாட்டு பேசிட்டு இல்லை அது அப்புறம் நல்லா பிளட் இஸ் திக் இன் தட் வாட்டர், ரேஸ் தான் ரொம்ப முக்கியம் கடைசியில், எண்ட் ஆஃப் த டே. ஸோ இன்னைக்கு உலகம் முழுக்க ரேஸ்க்காக தான் சண்டை நடக்குது தவிர மதம் அப்படின்றது வந்து ஒரு பேரளவில் தான் இருக்குது. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா நீ வந்து எந்த மதம் வேணால் இருந்துக்கோ, ரேஸ் இருக்குல்ல, கலர் ஆஃப் த ஸ்கின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ டோன்ட் நோ. அதனால தான் இன்னைக்கு இஸ்ரேல் உள்ள பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. இருந்தாலும் யூ டோன்ட் நோ. அதனால் மெலனி எடுத்த முடிவு அவர்கள் நாட்டிற்காக அவர்கள் எடுத்திருக்கிறார். ட்ரம்ப் என்ன வேணால் சொல்லுவார். ட்ரம்ப்பை தான் சொன்னேன், ட்ரம்ப்பை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது, ஓகே சார். பைடனையும் சீரியஸாக எடுத்துக்க முடியாது. சரி சார், உங்கள் அற்புதமான கருத்தில் லைவ் பண்ண பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார். ஜெயன் சார்.